பாகியலட்சுமி சீரியல காப்பி அடிச்சாரா மணிரத்னம்? தக் லைஃப் ட்ரெய்லரை பங்கம் பண்ற நெட்டிசன்ஸ். மணிரத்னம் இயக்கத்துல நடிகர் கமல்ஹாசன், சிம்பு இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. ட்ரெய்லரை பிரபலங்கள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில சில வில்லங்கமான இணையவாசிகள் இயக்குனர் மணிரத்னம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய பாகியலட்சுமி சீரியல காப்பி அடிச்சு படமா எடுத்துட்டாரு அப்படின்னு மீம்ஸ்களை போட்டு கிண்டல் அடிச்சிட்டு வராங்க. நாயகன் படத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 38 வருஷங்களுக்கு பின்னாடி மணிரத்னம், கமல்ஹாசன் 2 பேரும் தக் லைஃப் படத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துல சிம்பு, த்ரிஷா, ஜோஷு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், அபிராமி, வடிவுக்கரசி, அலி ஃபைசல், சானியா மல்கோத்ரா அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை கமலஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸ், உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு 3 நிறுவனமும் இணைஞ்சு படத்தை தயாரிச்சிருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில இசை வெளியீட்டு விழா மே 16ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியா பாகிஸ்தான் சண்டை காரணமா தற்காலிகமா தள்ளி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா மே 24ஆம் தேதி சென்னை சாய்ராம் கல்லூரியில தக் லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்கு. இதுக்கிடையில படத்தோட ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல நீ என் உயிரை காப்பாத்தினவன், எமன் கிட்ட இருந்து மீட்டெடுத்தவன், உன்னோட தலையெழுத்தையும் என்னோட தலையெழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சிட்டான், இனிமே நீயும் நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும் அப்படின்னு கமல் உரையாடலோட ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை அப்படின்னு அனல் பறக்கிற வசனங்களும் அதிரடி சண்டை காட்சிகளும் இருக்குது. இதுல கமல் அபிராமிய கட்டி பிடிச்சுக்கிட்டு உதட்டுல முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சியும் த்ரிஷா கூட நெருக்கமா இருக்கிற காட்சியும் இடம்பெற்றிருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த பிரபலங்கள் பல பேரு ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமா இருக்கு, நாயகன் படத்தையே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு, கமலுக்கு எவ்வளவுதான் வயசானாலும் அந்த லுக்கிஸ விடவே மாட்டாரு போல அப்படின்னு பல பேர் கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. தக் லைஃப் ட்ரெய்லரை பார்த்த சில விஷமிகள் இயக்குனர் மணிரத்னம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய பாகியலட்சுமி சீரியலை காப்பி அடிச்சு படமா எடுத்துட்டாரா அப்படின்னு, அந்த சீரியல்ல தான் கோபி மனைவி பாக்யாவுக்கு தெரியாம ராதிகா கூட தொடர்புல இருப்பாரு, அந்த கதை மாதிரி கமலும் அபிராமிக்கு தெரியாம த்ரிஷா கூட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு இணையத்துல மீம்ஸ்களை போட்டு கிண்டல் அடிச்சிட்டு வராங்க. இதை பார்த்த கமலஹாசனோட தீவிர ரசிகர்கள் என்ன கொடுமை சார் இது அப்படின்னு கேட்டுட்டு வராங்க.